வணக்கம். நான் பார்க்கக்கூடிய வீடியோ நம்மளுடைய உபுண்டு பிசியில் எப்படி ஆஃப்லைன் மூலமாக ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது, இதை பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். அப்புறம் ஆஃப்லைனுக்காக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். எக்ஸ்டென்ஷன் ஃபைலை பொறுத்த வரைக்கும் விண்டோஸாக இருந்தால் .exe, ஆண்ட்ராய்டாக இருந்தால் .apk, உபுண்டுவாக இருந்தால் .deb அப்படிங்கிற ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். இப்போ உங்களுடைய உபுண்டு பிசியில் இருக்கக்கூடிய ஃபயர்பாக்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் உபேரா ஃபார் லினக்ஸ்னு டைப் பண்ணிக்கிறங்க. வரக்கூடிய லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறங்க. இதில் டவுன்லோட் உபேரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய உபேரா .debங்கிற ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரீநேம் கொடுக்கணும். எதற்காக ரீநேம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ரீநேம் கொடுத்துக்கிறங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. டெஃப்ங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கிறங்க. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விதிமுறைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு உறுதி பண்ணிக்கிறீங்க. 2வது ரூட் யூஸரை ஓப்பன் பண்ண வேண்டிய வரும். 3வது உங்களுடைய உபுண்டு பிசியை அப்டேட் பண்ணணும். 4வது தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். 5 கிளியர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ ஓப்பன் டெர்மினலில் கொடுத்துக்கிறங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டுங்க. செகண்ட் ஒன் ஓப்பன் ரூட் யூசர். இப்போ நம்ம ரூட் யூசரை ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு sudo space suன்னு டைப் பண்ணிக்கிறங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறங்க. இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுடைய உபுண்டு பிசிக்கான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கிறங்க. சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு sudo space apd -get space install ./சாஃப்ட்வேரோடைய நேம் ஃபுல் ஸ்டாப் வச்சு எக்ஸ்டென்ஷன் ஃபைலில் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் எதற்காக நான் ரீநேம் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக.
சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கிளியர் கொடுத்துக்கிறங்க. இப்போ எதுக்காக கிளியர் கொடுக்கணும்னு சொன்னால், டெர்மினலில் தெரியக்கூடிய மேலே உள்ள இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர். அடுத்து வந்து எக்ஸிட் கொடுத்துக்குங்க. எக்ஸிட்டுக்குன்னா டெர்மினலில் எக்ஸிட் பண்ணுறதுக்காக எக்ஸிட் கொடுத்துக்கிறோம். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு போயிட்டு இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் போயிட்டு பார்ப்போம். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் உபேரான்ட்டு இருக்குது. உபேரா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி விண்டோஸ் பிசியில் வந்து ஒபேரா சாஃப்ட்வேர் இருக்குமோ அதே போல் தான் ஒவ்வொன்றும் இருக்குது. வாட்ஸ்அப் பிளிக்கின், ஃபேஸ்புக் மெசஞ்சர் பிளிக்கின், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், இது மாட்டான சோசியல் பிளிக்கின்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போன்று அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.